ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. தம்ப்நெயிலில் கார்டன் டூர் அப்படின்னு போட்டிருந்தோன்னே கார்டன்னா பெருசாக இருக்கும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ரொம்ப சின்ன ஒரு பிளேஸ் தான். ஒரு சைட் பார்ட் ஆஃப் த ஹவுஸில் வந்து வச்சுருக்கோம். கிரவுண்டில் வைக்க இடம் இல்லை, ஃபுல்லாக வந்து பார்க்கிங் டைல்ஸ் போட்டதுனால பாட்லேயே வச்சு இருந்த கொஞ்சம் இடத்துல வந்து வச்சுருக்கோம். கார்டன், செடி, நேச்சர் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு வந்து லேண்டு இருந்து அதில் செடி வைக்கிற மாதிரி மட்டும் இது வரைக்கும் அமைஞ்சதே இல்லை. எல்லா இடத்துலையுமே நாங்கள் பாட்டில் தான் வச்சுட்டு இருந்திருக்கோம். ஸோ இங்கேயும் வந்து கொஞ்சம் இடத்துல வந்து பாட்டில் வச்சுருக்கோம். அதுவும் லாஸ்ட் வீக் வந்து கம்ப்ளீட்டாக அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த நர்சரியில், அதாவது வெளியில் வந்த செடிகள்லாம் நீங்கள் வந்து லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த செடிகளையும் கொஞ்சம் மாற்றி வைக்கணும்னு சொல்லி இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சது தான். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் நான் அதை ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். பட் கார்டன் டூர்னு சொல்லி பெரிய கார்டன்லாம் காட்டுவாங்க, அந்த அளவுக்கு இல்லை. பட் இது வந்து ஒரு டைனி கார்டன் டூர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்வாக் வித் விஜய் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர்ற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்ம வெளியில் வந்த பிளான்ட் வெண்டர், அதாவது இந்த செடி விற்றுட்டு வந்தாங்கள்ல, அவங்கக்கிட்ட வாங்கின ரோஸ் செடி ரெட் வெல்வெட் ரோஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா புதுசாக பூ பூத்திருந்தது. இது வந்து வெற்றிலை கொடி. நான் வந்து ரொம்ப குட்டியாக 2 வெற்றிலை கொடி இதே மாதிரி வாசலில் வந்தவங்கக்கிட்ட தான் வாங்கி வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு வச்சுருந்த செடி வந்து ஒரு மாதிரி டேமேஜ் ஆகிடுச்சு. இது 2வது ரொம்ப பார்த்து வளர்த்துட்ருக்கோம். இந்த அளவுக்கு தான் 4 இலை வச்சு இந்த மாதிரி ஒரே ஒரு தண்டு தான் இருந்தது நாங்கள் வாங்கும்போது. இந்த மாதிரி ஒரு பெரிய டப்லேயே வந்து வச்சிட்டோம். ஏன்னா இது வந்து படரும். இதுக்கு கரெக்டாக படர்ந்து போகிறதுக்கான கம்பெல்லாம் நாங்கள் இன்னும் கெட்டலை. அது இனிமேல் தான் ஃப்ரேம் மாதிரி ரெடி பண்ணணும்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி அது நல்லா படரணும், உள்ளே வேர் விட்டு போகட்டும்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய டப்பில் வச்சுருக்கோம். நான் வெளியில் வர விட மாட்டேன். அந்த கொடியை உள்ளே அமுக்கி விட்டுட்டே இருப்பேன், அது வேர் விட்டு போயிடும். இது நம்ம வாங்கின அந்த கொய்யா செடி. இது வந்து ஒட்டுக்கண்ணுன்னு சொல்லி கொடுத்தாங்க, குட்டியாக இருக்கும்போதே காய் வந்துடும் அப்படின்னு. ஸோ அதை வந்து நான் அந்த மாதிரி ஒரு பெரிய 15x15 பேக்கில் வந்து வச்சுட்டேன். ஃபுல்லாக வெஜிடபிள் வேஸ்ட்டு, வீட்டில் யூஸ் பண்ணுற வெஜிடபிள் வேஸ்ட்டு, தொழு உரம், அதுவும் அப்புறம் கார்டன் சாயில் போட்டு இதை வந்து வச்சாச்சு. இனிமேல் இதுக்கு மேலே வந்து நான் வந்து இந்த கம்போஸ்ட்டு, வெஜிடபிள் வேஸ்ட்டு, கழிவு நீர் எல்லாம் அந்த மாதிரி கொடுத்துட்டே இருக்கும்போது இந்த செடி இன்னும் நல்லா வரும். நெக்ஸ்ட் இது வந்து பாரிஜாதம். இது இன்னும் மாற்றலை. இதுக்கு வந்து பாட்டு வந்து வாங்கி மாற்றணும். ஸோ பாரிஜாதம் வந்து அப்படியே அவங்க கொடுத்த மாதிரியே வந்து வச்சு ஒரு கப்பில் வச்சு தண்ணி ஊற்றிட்டுருக்கோம், அப்போ தான் மாய்ஸ்சர் இருக்கும்னு. இது வந்து இந்த மேங்கோ சீசனில் சாப்பிட்டுட்டு அந்த விதையெல்லாம் அப்படியே ஒவ்வொரு தொட்டியில் போட்டது வந்து நிறைய ஒரு 7 கன்றுக்கிட்ட வந்தது. அதை வந்து வேறு ஒரு க்ரோ பேக்கில் மாற்றும்போது இந்த ஒரு கன்று மட்டும்தான் கொஞ்சம் பெருசாக வளர ஆரம்பிச்சது, மற்றதெல்லாம் போயிடுச்சு. ஸோ அந்த கன்று அதை அப்படியே வந்து வளர்த்துட்ருக்கோம். இனிமேல் கட் பண்ணி அப்படி வளர்க்கணும். இது அடுக்கு நந்தியாவட்டம். இதுவும் இன்னும் மாற்றலை. இதுவும் சீக்கிரம் வந்து வேறு ஒரு பெரிய பாட்டில் மாற்றணும். அவங்க கொடுக்கும்போதே சொன்னாங்க, உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ மாற்றுங்க, அது வரைக்கும் இது ஒன்றுமே ஆகாது, இதே சைஸில் இதுலேயே நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம், நாங்கள் அப்படி தானே வளர்க்குறோன்னு சொல்லியே கொடுத்தாங்க. ஸோ அதனால கொஞ்சம் ஓகே, இப்படியே வச்சு நம்ம தண்ணி மட்டும் ஊற்றிடணும்னு அப்படி பார்த்துட்ருக்கோம். ஆனால் நம்ம மார்னிங் ஈவினிங் 2 டைமே இதில் வந்து தண்ணி ஊற்றிடணும். ரொம்ப சின்ன பாட்டாக இருக்கிறதுனால இது க்ளீன் பண்ணும்போது இருந்த ஒரு ஆலோவேராவை அப்படி ஒரு குட்டி க்ரோ பேக்கில் வச்சாச்சு. இது வந்து பன்னீர் ரோஸ். இது மட்டும்தான் இன்னும் ஸ்ப்ரவுட் எதுவுமே, புது இலை எதுவுமே வர்றதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இது காஷ்மீர் ரோஸ். இதில் வந்து பட்ஸ்லாம் புதுசு வீட்டுக்கு வந்து ஸ்ப்ரவுட் வந்து பட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவங்களுக்கு இந்த இடம் வந்து பிடிச்சிருச்சு. இது வந்து ஒரு பெரிய பக்கெட். இந்த பக்கெட்டில் வந்து நாங்கள் என்ன வச்சுருக்கோம்னா மருதாணி செடி. இது நல்லா வளர்ந்து நல்லா கட் பண்ணிக்கிட்டே இருப்போம் எப்போவுமே. இதோட இலைகள் வந்து ரெட் கலரில் பிடிக்கும், சூப்பராக பிடிக்கும் இலைகள்லாம். மருதாணி 2 வெரைட்டி உண்டு. ஒன்று வந்து இலை வந்து பெருசாக இருக்கும், இன்னொன்று இலையெல்லாம் குட்டி குட்டியாக வந்து முள் மாதிரி இருக்கும் அந்த செடி பார்க்குறதுக்கு. ஸோ இந்த இலை வந்து நல்ல கையில் வந்து கலர் பிடிக்கும். நீங்கள் மருதாணி வாங்கும்போது இதை நோட் பண்ணிக்கோங்க. இலை குட்டி குட்டியாக இருக்கிறத விட இந்த இலை வந்து நல்லா டார்க்காக பிடிக்கும், இலையும் நிறைய இருக்கும் செடியில். ஸோ இதை நான் வந்து ப்ரூன் பண்ணி விட்டு இந்த பக்கெட்டில் வச்சே வந்து வளர்த்துட்ருக்கோம். எல்லா இதுக்குமே நான் வந்து கிச்சன் வேஸ்ட் எல்லாமே போட்டுருவேன். மேலே வந்து மூடியே தான் இருக்கும், மண் வந்து தெரிகிற மாதிரி நான் வைக்க மாட்டேன். ஸோ மூடி இந்த மாதிரியே தான் இருக்கும். பார்க்குறதுக்கு என்ன குப்பை மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ஆனால் செடி வந்து இப்படி வச்சுருந்தா சூப்பராக வளரும், ஹெல்த்தியாக இருக்கும். ஃபர்டிலைசர் எப்போவுமே பார்க்க அப்படி தான் இருக்கும். செடிகள் தான் ரொம்ப அழகாக வளரும். அப்படி இருந்தால் தான். மண் அழகாக இருந்தால் செடி வராது.
இது வந்து மணி பிளான்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த இடத்துலே படர்ந்து அப்படி விரிஞ்சு போய் இருந்தது. அந்த பக்கெட்டை மாற்றி இந்த மாதிரி ஒரு டப்பில் வச்சு ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருக்கோம். இனிமேல் வர்ற க்ரீப்பர்ஸ் எல்லாத்தையுமே வாலில் வந்து அப்படியே ஹேங் ஆகி ஒட்டி விடுற மாதிரி பார்க்கணும். பெரிய பெரிய இலைகளாக வரும். நான் நம்மளோட சேனலில் கட்டுற எல்லா மணி பிளான்ட் வீடியோஸ்க்கும் இவங்க தான் வந்து மதர். இவங்ககிட்ட இருந்து தான் எடுத்து எல்லாம் ப்ரொபகேட் பண்ணுறது. இது வந்து டபுள் கலர் ரோஸ்ன்னு சொல்லி கொடுத்தாங்க. இதுவும் வந்து புது ஸ்ப்ரவுட்டும் வந்துருச்சு, ஒரு பட்டும் வந்துருச்சு. நான் எல்லா பிளான்ட்ஸ் இந்த இதுலேயுமே வந்து என்ன பண்ணிட்டேன்னா, அந்த கார்டனிங் டூலில் அந்த ஃபோர்க் மாதிரி ஒரு டூல் இருக்கும்ல, அதை வச்சு அதோட மேல் பரப்பில் லைட்டாக குத்தி விட்டுட்டு தொழு உரங்களை ஃபில் பண்ணி வச்சிட்டேன். நம்ம குத்தாமல் டைரெக்டாக போட்டோம் அப்படின்னா அந்த செம்மண்ணும் இந்த தொழு உரமும் சேராது. நம்ம தண்ணி ஊற்றும்போது அந்த உரங்கள்லாம் வெளியில் வந்து விழுந்துகிட்டே இருக்கும். லைட்டாக குத்தி விட்டுட்டு நம்ம வந்து அந்த தொழு உரங்கள் போட்டு விட்டோம்னா அந்த மண்ணும் இதுவும் சேர்ந்து அந்த தண்ணி ஊற்றும்போது அப்படியே சேர்ந்து மிக்ஸ் ஆகி அதிலே செட் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு டூல் வச்சு தான் குத்தி விட்டேன். மேலே லைட்டாக தான் குத்தணும், ரூட் கிட்ட போகக்கூடாது. லைட்டாக மேலே அப்படி கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து இந்த தொழு உரங்கள் போட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த வெஜிடபிள், இந்த பனானா பீல் வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சு தண்ணியும் ஊற்றலாம். நான் மேலே வந்து கவர் பண்ணுறதுக்காக ஒவ்வொன்றும் எல்லா செடியிலுமே போட்டு வச்சிட்டேன். அது அப்படியே வந்து டீக்ரேட் ஆகி உள்ளே போயிடும், ஃபர்டிலைசர் ஆகிக்கும். ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த இதெல்லாம் வச்சதுக்கப்புறம் நிறைய ஸ்ப்ரவுட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டு, இது இன்னொரு கொய்யா செடி. 2 வாங்கினதில் இன்னொன்று இவங்களும் ஸ்ப்ரவுட் வந்துட்டாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த இடம் வந்து நல்லா பிடிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஒரு உடஞ்சி போன இந்த தண்ணி கேன் இருக்கும்ல, அதில் தான் நான் வந்து வச்சு விட்டது. நம்ம பாட் வாங்கணும், இது ரெடி பண்ண அது ரெடி பண்ணணும்னா செடி ஸ்பாயில் ஆகிடும். இப்போ இருக்கிறதுல வச்சுருவோம், அதுக்கப்புறம் மாற்றிக்கலான்னு சொல்லி அப்படி வச்சுட்டேன். இது ஆலோவேரா. இது வந்து ஒரு டப்பில் தான் இதையும் வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு நல்ல கரெக்டான அளவு சன்லைட், தண்ணி, ஷேட் எல்லாமே ஈக்குவலாக கிடைக்கிறதுனால ஃபுல் க்ரீனிஷாக சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து டர்ட்டில் வைன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செடி. இவங்கள தான் நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது. இவங்களுக்கு வெயில் வேணுமா நிழல் வேணுமான்னே தெரியாது. ஸோ 2 மிக்ஸ் ஆகி இருக்கிற இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டேன். நிழலாக இவங்க வருவாங்கன்னு சொல்லி ஹேங்கிங் பாட்டில் வச்சப்போ ஒழுங்காகவே வரல. அப்படியே தூக்கிட்டு வந்து நான் இங்கே இந்த இடத்துல வச்சுட்டேன். இங்கே வந்து காலைல 11 o'clock வந்து நல்ல வெயில் இருக்கும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஷேட் ஆகிடும். ஸோ அதனால் இங்கே வச்சாச்சு. இது இன்னொரு ஆலோவேரா. இவங்களையும் நான் வந்து க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். ஆலோவேரா எப்போவுமே நம்ம வைக்கிற பாட்டை வந்து அதுக்கு போதாது, கண்ட்ரோலை மீறி வளர்ந்துட்டே இருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து இருந்தாலும் அவங்க க்ரீனிஷாக அவங்க பாட்டுக்கு இருந்துப்பாங்க. இது வாலாங்கொட்டை அந்த சொல்லுவாங்கள்ல, பாதாம் மாதிரி இருக்கும். ஸோ இது ஏதோ ஒரு பேர்டு வந்து எங்களுக்கு gift கொடுத்துட்டு போயிருக்கும் போல் இருக்குது. அது ஏதோ கொண்டு வந்து போட்ட அந்த விதை வந்து அப்படியே வந்து வளர்ந்துருச்சு. பார்க்க அழகாக இருக்குன்னு அப்படி விட்டுட்டோம். இது வந்து ஓமம், கற்பூரவல்லின்னு சொல்லுவாங்க. இதையும் ஃபுல்லாக அப்படி டைல்ஸ் மேலே படர்ந்து இருந்தது. ஸோ அவ்வளோ படர விட முடியாது, எதாவது பூச்சி வந்துடும்னு அப்படி கம்ப்ளீட்டாக எடுத்து ஒரு டப்பில் வச்சுட்டோம். ஸோ வச்சு 1 week ஆனதுனால இப்படி இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் ஆனோன்னா கம்ப்ளீட் க்ரீனிஷாக அப்படி புஷ் மாதிரி ஆகிடும். ஸோ இதுதாங்க இந்த சைடில் இருக்கிற பிளான்ட்ஸ். இவ்வளோ தான் இந்த சைடு வச்சுருக்கோம். டெரஸில் வந்து இன்னும் அதிகமான ஹெர்ப்ஸ் எல்லாமே இருக்குது. அது நான் வந்து ஒரு நாள் கம்ப்ளீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நான் நம்மளோட சேனலில் அந்த வீடியோ வந்து போடுவேன். இந்த கொய்யா வந்து பிளாஸ்டிக்கானே எனக்கு டவுட் வந்துருச்சு. அவங்க கொடுக்கும்போது எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருந்தது. சரி கொய்யாவோடு இருக்கேன்னு சொல்லி வாங்கியாச்சு, அது வளரட்டும் அப்படின்னு விட்டாச்சு. ஸோ இவ்வளோ தான். எல்லாமே வந்து க்ரோ பேக், பிளாஸ்டிக்கு, பக்கெட்டு, டப்பு இந்த மாதிரி வச்சது தான் வந்து ஃபுல்லாமே. இது போக வாங்கின இந்த இன்டோர் பிளான்ட்ஸில் வாங்கின 2மே வந்து நான் வந்து ஒரு பாட்டில் வந்து மாற்றிட்டேன். மண் தொட்டியில் வந்து மாற்றி வச்சாச்சு. மண் தொட்டி தான் செடிகளுக்கு ரொம்ப ரொம்ப சேஃப்டியானது. ஸோ 2 பேரையுமே நார்மலான கார்டன் சாயில் வச்சு 2 செடியுமே, ராயல் பாம் அப்புறம் இந்த அரேக்கா பாம் 2த்தையுமே மாற்றியாச்சு. அரேக்கா பாம் வந்து ஒரு நியூ ஸ்ப்ரவுட் வந்து வந்துருச்சு. ஸோ இவங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிக்கிச்சு. ராயல் பாமும் சீக்கிரம் வந்ததுக்கப்புறம் தெரியும். இந்த செம்பருத்தி, நாட்டு செம்பருத்தி செடி வந்து இதுவும் நான் இப்போ காமிச்ச எல்லா செடிகளோடு தான் இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் இடம் மாற்றி இவங்களை வச்சுருக்கு. நீங்கள் எத்தனை வெரைட்டி ஆஃப் ஹைப்ரிட் செம்பருத்தி வச்சுருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாட்டு செம்பருத்தியாவது வீட்டில் வச்சுக்கோங்க. அதுதான் நம்ம ஹேருக்கெலாம் ரொம்ப போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் பேக்கு யூஸ் பண்ணலாம், ஹேர் ஆயிலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் செம்பருத்தி பூ சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே நாட்டு செம்பருத்தி தான் ரொம்ப நல்லது. ஹைப்ரிட் வந்து ஆர்னமெண்டலாக நம்ம அலங்காரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், டெக்கரேஷனுக்கு பார்க்க அழகாக இருக்கும், பாலினேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் நாட்டு செம்பருத்தி கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வீட்டில் ஒன்று வச்சுட்டு ஆர்னமெண்டல் பிளான்ட் மிச்ச ஹைப்ரிட்ஸ்லாம் நம்ம வந்து வளர்க்கலாம். ஸோ இவங்க வந்து நாட்டு செம்பருத்தி தான். இவங்களும் மரம் மாதிரி ஆயிட்டாங்க. இவங்களையும் நான் ஒரு வாட்டர் கேன் அந்த இதில் தான் வச்சுருக்கேன்.
இவங்களையும் நான் வந்து அடிக்கடி கட் பண்ணி விடுவேன். மெயினாக அந்த மீலி பக்ஸ்ன்னு சொல்லி மாவு பூச்சி வரும். அது அந்த டைமில் கம்ப்ளீட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த வேப்பெண்ணெய் அந்த இதெல்லாம் தெளிச்சிட்டு திருப்பி வளர விடுவேன். ஸோ இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி புதுசாக வந்தவங்க தான் இவங்க எல்லாமே. ஃபுல்லாக ஸ்ப்ரவுட்ஸ் பட்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால இவங்களுக்கு அடிக்கடி ப்ரூனிங் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இது ப்ரூனிங்க்கு அப்புறம் இப்படி இருக்காங்க. ஸோ இவ்வளோதாங்க நம்மளோட குட்டி கார்டன் டூர். இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்களோட வீட்டில் வந்து இருக்கிற இடத்துல 1 ஆர் 2 பார்ட்ஸாவது வச்சு கண்டிப்பாக வந்து ஒரு செடிகள் வளருங்க. இந்த உலகத்தில் எல்லா விஷயமுமே மேன்மேட். பட் இந்த நேச்சர் அப்படிங்கிறது மட்டுமே கடவுள் அப்புறம் நேச்சர் அவங்க சம்மந்தப்பட்டது. அதை வந்து நம்ம கைக்கு வர்றதே ஒரு பெரிய விஷயம். அப்படி நடக்கும்போது அதை கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணணும். எல்லார் வீட்லேயுமே இருக்கிறது ரொம்ப வந்து அவசியமானது. ஆக்சிஜன்லாம் வந்து குறைஞ்சிட்ருக்கிற இந்த எரால நம்ம இருக்கோம். ஸோ செடிகள் வளர்க்குறது, மரங்கள் வளர்க்குறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமானது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நான் எவ்வளோ ரொம்ப கம்மியான அளவு தான் வந்து கீழே வந்து இடம் இருக்கிற இடத்துல வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் வந்து கண்டிப்பாக செடிகள் வந்து வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்டன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். Until that, stay tuned with Swag with VJ and thanks for watching.